ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்துரமா பாலாஜி. இது மீன ராசி மீன லக்னம் அவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதியான குரு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சகதியில், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் வக்ரகதியில் இருக்கார். 10இல் சுக்கிரன், 12இல் சனி பகவான். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலை. உங்களுக்கு இது 7.5 சனி காலம். ஏன்னா 12ஆம் இடத்துல விரய சனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய லக்னத்துக்குள்ளேயே ராகு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளை கொடுக்கும். எல்லா விஷயத்துலேயும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அது ஒரு நம்மளுக்கு உண்டான பொட்டென்ஷியல் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கிறத நெட் ரிசல்ட் அவ்வளோ தூரம் இல்லையே, நான் இவ்வளோ தான் என்ன சொல்கிறது, ஐ டிசர்விங் ஒன்லி திஸ் மச் அப்படின்னு கேட்டுப்போம்ல, எனக்கு இவ்வளோதானா அப்படின்னு அந்த மாதிரியான மனசில் சில குழப்பங்களும் கேள்விகளும் நிறைந்திருக்கும். 3ல் உங்களுடைய ராசிநாதன் போய் வக்ரமாக இருக்கிறதுங்கிறது ஒரு சுமாரான இடம் தான். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், பெரிய பலன்கள் கொடுக்காதுன்னு. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட்டுட்டு அவர் பார்வை பலன்னு பார்க்கும்போது 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் வண்டி ஓடின்னு இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஐயும் பார்க்குறார். எப்பயுமே பொதுவாக ஒரு ஜாதகம்னு நம்ம கையில் எடுக்கும்போது திரிகோணங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 9ஆம் இடத்திற்கு நல்ல பார்வையும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை போயின்னு இருக்கும் உங்களுக்கு. 6க்கு உண்டான சூரியன் 9ஆம் இடத்துல இருந்தாலும் புதனோட சேர்க்கையில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுடைய லக்னாதிபதி 9ஐயும் பார்க்குறார் அப்படிங்கிறது ஓரளவு திருப்தின்னு நீங்கள் வச்சுக்கணும். இப்போது சுக்கிரன் உங்களுக்கு 3, 8க்கு உண்டானவர், அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஓரளவு லாபங்களை தேடித்தரும். தொழில் வகையில் 10ஆம் இடம் சுக்கிரனுக்கு ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய யோகமான இடம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு தொழில் வகையில் ஏதோ உங்களுக்கு ஓடும், அவ்வளோதான். ஏன்னா 10க்கு உங்களுடைய 2 கேந்திரங்களை வச்சுட்டு இருக்கிற குரு, லக்ன கேந்திரம் தசம கேந்திரம்னு சொல்கிற 2த்துக்கும் அதிபதி குரு தான் 3ல் போய் வக்ரமாயிருக்கார். இப்போது தொழில் வகையில் என்ன புது முயற்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சுக்கிரன் இந்த மாதத்தில் ஆரம்பம் 2 நாள் மட்டும்தான் தனுராசியில் இருப்பார் 10ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் 11க்கு. அப்போ சுக்கிரன் உச்சத்தை நோக்கி வரார். ஏன்னா மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவார் இல்லையா. அப்போ அவர் உச்ச நிலையை நோக்கி வரும்போது அது ஓரளவு ஒரு வலு அவருக்கு கிடச்சின்னு. இப்போது சூரியனுடைய பயிற்சியானது தனுர் மாதம், அதாவது 16ஆம் தேதி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சூரியன் தனுர் ராசிக்கு மாறுறார் 16, 12. ஸோ அது வரையும் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிடும் உங்களுக்கு. உங்களுடைய வேலை சம்மந்தமான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் எல்லாமே அப்போ நல்ல பலிதம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவு ஓகே. அப்போ ஒரு டல்லாக இருந்த அந்த ஃபேஸ் மாறும். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் இருந்திருக்கும். அது இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு பின்னாடி அது ஓரளவு பெட்டராகும். ஏன்னா உங்களுடைய வித்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் களத்திரஸ்தானத்துக்கும் உண்டான புதன் 9ல் போய் வக்ரகதியில் இருக்கார். அப்போது அது சம்பந்தமான இருந்த தடங்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விலகும். ஆனால் அது ஒரு இதுவாக என்னென்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது ஓரளவு உங்களுக்கு நல்லபடியாகவே விருத்தியாகின்னு இருக்கும். புதனும் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கார். அப்போது குருவுடைய பார்வையும் படும்போது படிப்பு வகையில் ஓரளவு நல்லாவே போயின்னு இருக்கும். நிறைய பேருக்கு மனைவி வழியில் அவங்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்றமோ இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தன வருவாய் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் சில சங்கடங்களோ சில கவலைகளோ இருந்தால் கூட அதுவுமே இந்த மாதத்தோட ஒரு 5, 6 தேதிக்கு பின்னாடி அதுவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு உண்டான புதனும் நல்ல சுபகிரகத்தோட பார்வையில் இருக்கார். சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு மாறிடுவார். உங்களுக்கு 3, 8க்கு உண்டான சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போவார். அப்போ அந்த நேரமுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும்.
ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ராகுடைய பிளேஸ்மெண்ட்டு அது வந்து விரய சனி காலமாக இருக்கிறதுனால 7.5 சனி காலம் இல்லையா, அது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று புதுசாக ஒரு வெஞ்சர் புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசிச்சுட்டு அது லாங் டேர்மில் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன், நீங்கள் அவங்களுடைய அறிவுரையை ஒன்று கேட்டுக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஒரு கைடுன்னு ஒருத்தர் வச்சுட்டு அவங்களுடைய கைடன்ஸுக்கு கீழே நீங்கள் செய்யும்போது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா புதுசாக பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மட்டும் இந்த காலத்தில் போக வேண்டாம். ஏன்னா வீண் விரயங்களை தான் இது வந்து அதிகமாக கொடுக்கும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு உண்டானவர் வந்து அங்கேயே உட்கார்ந்துருக்கார் நல்ல பலத்தோடு. இப்போது எப்பயுமே வந்து இந்த விரயசனி காலத்தில் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அது வந்து இந்த மணி இன்வால்வ் பண்ணி பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் உங்களுக்கு. யாரையும் நம்பி பணம் முதலீடு பண்ணாதீங்க. அதை ஒரு ஒன்றை வந்து 4 ஆக்கி உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ராகு இருக்கும்போது பேராசை கொடுக்கும், நல்லா பெருசாக யோசிக்க வைக்கும் நம்மளை. இந்த நேரத்தில் தான் புது புது பிளான் எல்லாம் நமக்கு சொல்கிறதுக்குன்னு 4 பேர் முளைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இப்படி போட்டால் நிறைய கிடைக்குமே அப்படின்னு ஆல்ரெடி நிறைய அனுபவங்கள் ஆயிருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் கவனமாக இருக்கணும்.